ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி சீக்கிரமே வந்தாச்சுங்க. ஒரே கொண்டாட்டம் தான். மாடியில் வந்து அப்படியே ரசித்து ஒவ்வொருத்திக்கிட்டையாக கீழே தரையில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேங்க. அதுக்கப்புறம் திடீர்னு தோணுச்சு, சரி அப்படியே ஒரு வீடியோ நம்ம மக்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், நம்ம கத்திரி செடியெல்லாம் வந்து இலைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இலைகளுக்கு நிறைய சத்துக்கள் போயிட்டுருக்கும். கத்திரி வந்து கொஞ்சம் பெருக்காமல் இருக்கும். ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனது, அப்புறம் ஏதாவது பூச்சி விழுந்த மாதிரி இருக்கிறது, பார்க்க அழகாக இல்லாமல் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு பசுமை இல்லாமல் அந்த மாதிரி இருந்தாவோ ஏதோ ஒன்று நிறைய இலைகள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இலைகளை வந்து ப்ரூன் பண்ணிடலாம். அப்புறமா நிறைய கிளைகள் இருந்தாலும் அதை ப்ரூன் பண்ணிடலாம். அப்படிங்கிறப்ப வந்து கத்திரிகை வந்து பார்க்குறதுக்கு டபக்குன்னு பறிச்சிடலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி கீழே உட்காந்துட்டு பார்த்தோன்னே எத்தனை வெரைட்டி கத்திரி இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தா. அது ஒரு வசதி இருக்குதுங்க. அதுக்கப்புறமா இலைகளுக்கு சத்து போகாமல் நம்ம காய்களுக்கு சத்து கிடைக்கும், பெரிய பெரிய காய்கள் கிடைக்கும். இப்போ என்ன வீடியோ அப்படின்னாக்க, ஒரு சகோதரி போன வாரமே கேட்டாங்க, போடணும்னு நினைக்கிறேன், டைமே இல்லை, சாரி மன்னிச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து ஏதாவது உரங்கள்லாம் போடுவோம் இல்லையா, இல்லை லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுப்போம்ல, அப்படி கொடுக்கும்போது அந்த மண்ணுக்கு மேலே வந்து வெள்ளை கலரில் பூஞ்சான் மாதிரி வருது, அது கெடுதல் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஒயிட் ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து கெடுதல் பண்ணாது. பிளாக் கலரில் பூஞ்சான் மாதிரி வந்துச்சுன்னா உடனடியாக அதுக்கு நம்ம வந்து ஏதாவது வேலை பார்த்தே ஆகணும், அப்புறப்படுத்தியே ஆகணும். ஆனால் ஒயிட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு தீமை செய்யாது, சில நேரங்களில் நன்மை செய்யக்கூடியது தான். ஆனால் நம்ம ஊற்றியிருக்கிற ஃபெர்டிலைசர்னால் மேலே உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம அதில் உற்று நோக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா சில நேரங்களில் அந்த புழுக்கள் வந்து அதில் இருந்து அதனால் ஃபங்கஸ் இருந்திருக்கலாம். அது என்ன ஃபங்கஸ் அப்படிங்கிறத நம்ம மைனூட்டாக கவனிக்கணும். அப்படி இல்லையா, எதுக்குங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை என்ன பண்ணிடலாம், நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது ஃபங்கஸ், அதில் ஃபார்ம் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னா நல்லா ஒரு குச்சியை வச்சு என்ன பண்ணிடலாம், இப்படி நல்லா கிளறி விட்டுட்டோன்னா அடியில் போயிடுமா, மண் மேலே வந்துடுமா, அழகாக வந்து என்ன செஞ்சிடும், அவ்வளவும் மக்கி போயிடும். ஸோ ஒயிட் ஃபங்கஸ் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடியது தான், தீமை செய்யாது. ஆனாலும் அடுத்தடுத்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்க தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிடலாம். அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிளறி விட்டுருங்க. அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, சரிங்களா? சில நேரங்களில் புழுக்கள் இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. புழுக்கள் இருந்தால் உடனடியாக மேலே இருக்கிறத மட்டும் கொள்ளன்னு இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. அப்படி இருந்ததுன்னா உடனடியாக மேலே உள்ளதை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க, சரிங்களா? தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.